எல்லா துறையிலும் எல்லா கவர்மெண்ட் துறைகள்லையும் லஞ்ச லாவணி அதிகமாயிருச்சு. ஒரு சர்டிஃபிகேட்டு நம்ம லஞ்சம் கொடுக்காம வாங்க முடியுமா? எந்த துறையிலையாவது? பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் எல்லாமே லஞ்சம் கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கு. ஒரு பட்டா வாங்கணும்னாலும் போய் அவங்கள ரொம்ப கெஞ்சி இன்னைக்கு கொடுக்க முடியாது, நாளைக்கு வாங்கன்னு சொல்லணும். ஒரு கட்டத்தில் நம்மளே வேற வழி இல்லாமல் பணத்தை கொடுத்து வாங்குற மாதிரி தான் இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு. முக்கியமாக இந்த கிராமத்தை பொறுத்த மட்டும் வடகரை ஊராட்சிக்கு உட்பட்ட கம்மாய், அதில் நீர் வரத்து இல்லை. நம்ம வந்தோம்னா நீர் வழித்தடங்கள்ல இருக்கக்கூடிய வேலிக்கருவலை அகற்றிட்டு குடிமராமத்து செஞ்சு, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை இல்லை, நீர் வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நம்ம செய்வோம். தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய தினம் வடகரை ஊராட்சி சுங்கராம்பட்டியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறோம். நாங்கள் பரப்புரை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கும் வேளையில் சுங்கராம்பட்டி கிராமத்தில் இவ்வளவு நேர்த்தியாக வரவேற்பை செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆராத்தி எடுத்து அன்போடு உணர்வோடு எங்களை வரவேற்று எங்களுக்கு ஆதரவு தருவதை பார்க்கும் பொழுது செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்கள் 15 ஆண்டுகளாக கத்தி எவ்வளவு சிரமப்பட்டு இந்த கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது இதுவே சான்று. தனி மனிதனாக வழிகளை உணர்ந்து என்னுடைய நண்பர் கூறியது போல இளைஞர்களையும் குடும்ப தலைவர்களையும் மது போதைக்கு ஆளாக்கி தன்னிலை உணராது வைத்திருந்த வேளையில் தன்னுடைய இனம் மேம்பட வேண்டும், முன்னேற வேண்டும், செழிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு வந்திருந்த அண்ணன் சீமானுக்கு எங்களை போன்ற எளிய பிள்ளைகள் அவருக்கு வலு சேர்க்கும் வகையில் நாங்கள் சேர்ந்து இந்த சிறு முயற்சியை 2009 ஆண்டு தொடங்கி 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இவ்வளவு சிறப்பான ஒரு கூட்டமும் ஆதரவும். நாம் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தினந்தோறும். கடந்த 20 நாட்களாக பரப்புரை மேற்கொண்ட நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். போகிற கிராமங்களில் எல்லா கிராமங்களிலும் அடிப்படையான வசதிகள் சரிவர இல்லை. 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட கட்சி, ஆளுகிற கட்சி, 2 கட்சிகளும் 50 ஆண்டுகளுக்காக ஒரு கட்சி 5 முறையும் இன்னொரு கட்சி 6 முறையும் ஒரு கட்சி 6 முறையும் இன்னொரு கட்சி 5 முறையும் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள் 50 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி என்ன விதமான நமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான என்ன முயற்சிகள் எடுத்தார்கள்? இன்றைக்கு வரை குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சனைகள், வடகரை கம்மாயில் நீர் வரத்து இதுவரைக்கும் இல்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. கம்மாய்கள், ஏரிகள், குட்டைகள் எல்லா இடத்துலையும் தண்ணி வந்தாதான் நிலத்தடி நீர் உயரும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிலத்தடி நீர் 50 வருடங்களுக்கு முன்னாடி 30 அடி 40 அடியில் இருந்த குடிநீர்
இன்னைக்கு 500 அடி போர் போட்டாலும் தண்ணி இல்லை. சரி, குடிநீர் மட்டுமா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா பல ஊர்களில் இன்னைக்கு வரைக்கும் சுதந்திரம் பெற்ற இந்தியா 75 வருடங்கள் ஆயிடுச்சு, சாலை வசதிகள் சரியா இல்லை, பஸ் போக்குவரத்து சரியா இல்லை. பல ஊர்களில் நாங்கள் போய் பார்க்கும்போது கள்ளிக்குடி ஒன்றியமாக இருக்கட்டும், செக்கானூரணி, கல்லுப்பட்டி ஒன்றியமாக இருக்கட்டும், சாலை வசதிகள் சரியா இல்லை, பேருந்து வசதிகளும் சரியா இல்லை. இளைஞர்கள் இன்னைக்கு நண்பர் சொல்றது போல மது போதைக்கும், சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், மாத்திரைகள், கஞ்சா எல்லாத்துக்கும் அடிமையாகி இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சமூகம் இன்னைக்கு நமக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா தெரியுது. நான் ஒரு மருத்துவராக பார்க்கும் பொழுது தினம் பல இளைஞர்கள் 20 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ள 45 வயதுக்குள்ள தினம் கல்லீரல் பாதிக்கப்பட்டு, இந்த குடினால கல்லீரல் பாதிக்கப்பட்டு இறக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில. சரி, இந்த மது கடைகளை அரசாங்கமே எடுத்து நடத்துது. மது கடைகளை அரசாங்கம் விற்கிதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கேடான விஷயம். அதுல இருந்து வரக்கூடிய காசை வச்சு இந்த அரசாங்கம் நடக்குதுன்னா அது இதை விட ஒரு கேலி குத்து ஏதாவது இருக்க முடியுமா? வருமானம், ஒரு நாட்டை நடத்துறதுக்கு வரிப்பணம் ரொம்ப முக்கியம், வருமானம் ரொம்ப முக்கியம். அப்படின்ற போது அதை குடிப்பங்கள்ல இருந்தா எடுக்கணுமா? வேற வழிகள் இல்லையா? அண்ணன் சொல்ற மாதிரி தற்சார்பு பொருளாதாரம், பால் பொருளாதாரம், எத்தனையோ விவசாயத்தை பெருக்கி, விவசாயத்துல இருந்து வரக்கூடிய வருமானத்தை பெருக்கி, அதுல இருந்து வருமானத்தை ஈட்டி ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி, ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட் 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி எடுக்க முடியாதா? இதை குடிப்பகத்துல இருந்தா எடுக்கணுமா? தீபாவளினா 50,000 கோடின்றாங்க. தீபாவளினா வருமானம் 50,000 கோடின்றாங்க. தீபாவளி, பொங்கல் இதுக்கெல்லாம் இதை குடிக்க வச்சு இதை நம்ம மறக்கடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை அப்படியே இருட்டடிப்பு பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா, மகளிருக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படி கொடுத்து அதை இந்த ஒரு பிரச்சனையே இல்லாத அளவுக்கு, அதை உணராத அளவுக்கு வச்சிடறாங்க. இந்த நிலைமையை மாத்தி அண்ணன் சீமான் அவர்கள் தான் நம்ம என்ன நிலைமையில இருக்கோம், இந்த 1000 ரூபாய் வச்சு அன்றாட பொழப்பு நடத்துறது பெரிய விஷயம் கிடையாது, சேமிப்புன்றது ரொம்ப முக்கியம், வருமானம்ன்றது ரொம்ப முக்கியம். முறையான கல்வி, சமமான கல்வி, அந்த கல்வியினால ஏற்படக்கூடிய, அந்த கல்வியினால கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, அந்த வேலை வாய்ப்பினால கிடைக்கக்கூடிய சரியான பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தினால ஏற்படக்கூடிய கௌரவமான ஒரு வாழ்க்கை, இது ரொம்ப முக்கியம். இதைத்தான் அண்ணன் வலியுறுத்தி வராங்க. வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் எங்கே இருக்கு? படித்த இளைஞர்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு, டிப்ளமோ இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை பிஇ இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு வேலை எங்கே இருக்கு? எல்லா துறையிலும், எல்லா கவர்மெண்ட் துறைகள்லையும் லஞ்சம் லாவணி அதிகமாயிருச்சு. ஒரு சர்டிஃபிகேட்டு நம்ம லஞ்சம் கொடுக்காம வாங்க முடியுமா? எந்த துறையிலையாவது? பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் எல்லாமே லஞ்சம் கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கு. ஒரு பட்டா வாங்கணும்னாலும் போய் அவங்கள ரொம்ப கெஞ்சி இன்னைக்கு கொடுக்க முடியாது, நாளைக்கு வாங்கன்னு சொல்லணும். ஒரு கட்டத்தில் நம்மளே வேற வழி இல்லாமல் பணத்தை கொடுத்து வாங்குற மாதிரி தான் இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு. துறைகளில் முறையான ஸ்டாஃப்கள் இருக்காங்களா? இல்லை, முறையான ஸ்டாஃப்கள் இல்லை. எல்லாம் கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க. ஏன்னா கொடுக்க முடியல. சரி, ஏன் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு பார்த்தா, நாடு கடன்ல இருக்குன்னு சொல்றாங்க. 50 ஆண்டு 2021 வரைக்கும் கடன் 5 லட்சம் கோடி. எப்படி சுதந்திரம் பெற்ற இந்தியா 1947 இருந்து 50 வச்சுக்கிறோமே, 50 அங்கிட்டு ஒரு 50 இங்கிட்டு ஒரு 20, 70 ஆண்டுகள்ல மொத்த கடன் 5 லட்சம் கோடி. இந்த 5 ஆண்டுல மட்டும் 7 லட்சம் கோடி, மொத்தம் 12 லட்சம் கோடி ஆயிடுச்சு. எப்படி 5 வருஷத்துல எப்படி 7 லட்சம் கோடி எப்படி கடன் ஆச்சு? சரி, கடன் வாங்கினாங்க, கடன் வாங்கி நமக்கு ஏதாவது செஞ்சாங்களா? ஏதாவது மாறி இருக்கா? குடிநீர் பிரச்சனையா இருக்கட்டும், படிப்பகங்கள், ஸ்கூல்ஸ், 200 ஸ்கூல்ஸ் மூடியிருக்காங்க. தமிழ்நாடு லெவல்ல 200க்கு மேற்பட்ட ஸ்கூல், பள்ளிக்கூடங்கள் மூடியிருக்காங்க. சரியான குடிநீர் கொடுக்குறாங்களா? சரியான சாலை வசதிகள் இருக்கா? சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா? இந்த ஆட்சியில சிந்திச்சு பாருங்க, சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா? எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை. அது காரணம் என்ன? இந்த மது போதை. அதனாலதான் அண்ணன் என்ன சொல்றாங்க, நம்ம ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து டாஸ்மாக ஒழிச்சிடும். அதனால வரக்கூடிய வருமானம் தேவையில்லை.
அப்படி ஒரு வருமானத்தினால நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னு அவசியம் கிடையாது. எத்தனையோ வழிகள் இருக்கு. வருமானம் நேர்மையான, சரியான, முறையான வருமானம் ஈட்டக்கூடிய துறைகள் எத்தனையோ இருக்கு. அதுல வழிவகைகள் செய்யாம அதுல வரக்கூடிய காசை வச்சுட்டு எல்லா துறைகளும் கடங்க. போராடாத ஏதாவது ஒரு துறை இருக்கா? வாத்தியார்மார்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, முறையான சம்பளம் கொடுக்கல. அப்ப கடனை மட்டும் வாங்கி அந்த வருமானம் எங்கே போச்சு? அந்த வருமானம் அவங்கவுங்க பாக்கெட்டுக்கு போயிடுச்சு. நம்ம நிலைமை எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை. அதனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் அடிப்படை வசதிகள் இல்லாம எங்கே பார்த்தாலும் சாக்கடை அல்றதுக்கு முறையான துப்புரவு தொழிலாளர் போராடிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கோம். சென்னையில எல்லா இடத்துலையும் டிவியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்த துறையுமே எந்த நிர்வாகமே சரியில்லாம தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆட்சிக்கு வந்தால், தமிழ்நாடு பொறுத்த மட்டும் நம்ம ஆட்சிக்கு வந்தால் அனைத்து பிரச்சனையும் சரி செய்வோம். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் கள்ளிக்குடி ஒன்றியத்துல முறைகேடாக செயல்படக்கூடிய கல்குவாரிகள் உடனடியாக சீல் வைத்து மூடப்படும். அது நான் உத்தரவாதமா சொல்லிக்கிறேன். நம்ம சட்டமன்றத்துக்குள்ள போனால் வெளிப்படையான, நேர்மையான, முறையான ஆட்சியை கொடுப்போம். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் நிர்வாகம் ரொம்ப சரியா இருக்கும். அதை மட்டும் நான் உத்தரவாதமா சொல்லிக்கிறேன். அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப வருஷமா இருக்கு, இதை நீங்க வந்தா சரி செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும். நம்ம சட்டமன்ற தொகுதியிலிருந்து நம்மளோட குரல் சட்டமன்றத்தில் நம்ம பேசினாதான் அந்த பிரச்சனைகள் சரி செய்ய முடியும். மெயினா இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த கல்குவாரி பிரச்சனைகள். அந்த கல்குவாரினால நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது, வீடுகள் அதிர்வாகுது, கட்டண வீடுகள் இடிக்க விரிவடையுது, கீரல்னு சொல்ல முடியாது, வெடிப்புகள், விரிசல்கள், வெடிப்புகள் விழுகுது, நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது. அந்த தண்ணி கல்குவாரினால சுகாதார பிரச்சனைகள் வருது, நுரையீரல் பிரச்சனைகள் வருது. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்ம திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்துக்குள் சென்றால் அடிப்படை பிரச்சனைகள் அனைத்தும் நாங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி 4 வருஷம் கழிச்சு இல்லை 4.5 வருஷம் கழிச்சு கடைசி 6 மாசத்துல வந்து பிரச்சனைகளை சரி செய்வோம்னு சொல்ல மாட்டேன். டே 1ல இருந்து அனைத்து பிரச்சனைகளையும் அரசாங்கம், நம்ம அரசாங்கமா இருக்கட்டும் இல்லை வேற எந்த அரசாங்கமா இருக்கட்டும், நான் அந்த பிரச்சனைகளை சட்டமன்றத்துக்குள்ள பேசுவேன், தைரியமா பேசுவேன். அப்படி பேசும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா சரி ஆகும். ஸோ முறையான சாலை வசதிகள், சுகாதாரமான குடிநீர், சுகாதாரமான மருத்துவமனைகள், அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யப்படும். முக்கியமா இந்த கிராமத்தை பொறுத்த மட்டும் வடகரை ஊராட்சிக்கு உட்பட்ட கம்மாய், அதுல நீர் வரத்து இல்லை. நம்ம வந்தோம்னா நீர் வழித்தடங்கள்ல இருக்கக்கூடிய வேலிக்கருவலை அகற்றிட்டு குடிமராமத்து செஞ்சு, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை இல்லை, நீர் வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நம்ம செய்வோம். அதனால சுங்கராம்பட்டி கிராமத்தில் இருக்கும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பேராதரவு கொடுத்து அன்பை செலுத்தியிருக்கீங்க, உரிமையா பார்க்குறீங்க, வாஞ்சியோட பார்க்குறீங்க. உங்கள் அனைவருக்கும் நான் உண்மையா இருப்பேன். அதனால் பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்யுமாறு வருகின்ற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் 3வது இடத்துல நம்மளோட சின்னம் விவசாய சின்னம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப உரித்தான சின்னம். எல்லாருமே விவசாய பின்புலத்துல இருந்தே நம்ம வந்திருக்கோம். அதனால இது வரைக்கும் நீங்க மாத்தி மாத்தி வேற கட்சிகளுக்கு போட்டிருப்பீங்க. இந்த ஒரு வாட்டி நீங்க நாட்டை கொடுத்து பாருங்க, சொல்ற மாதிரிதான் நாட்டை கொடுத்து பாருங்க, ஓட்டை போட்டு பாருங்க, அப்புறம் பாருங்க நாட்டை. அன்னை சொல்ற மாதிரிதான். அதனால ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. என பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் நாம் தமிழர் கட்சி வெல்ல வைக்குமாறு அன்புடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.